அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்ச் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த மார்ச் மாசம் ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவானும் சனி பகவான் கும்பத்திலையும், புதன் சுக்கிரன் ராகு மீனத்திலையும், குரு பகவான் ரிஷபத்திலையும், செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும், அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலையும், இது இல்லாம சந்திரன் 12 ராசியிலையும் இந்த மாதத்துல பெயர்ச்சி ஆவார். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அதுவும் இல்லாம இந்த பெயர்ச்சின்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாசத்துல மார்ச் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி முக்கியமான பயிற்சியான சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மீனத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார். இது மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா மார்ச் 1ஆம் தேதியே மத்தியானம் நேரத்துல 1 மணியை போல சுக்கிரன் வக்ரம் ஆகிறார். அதே மாதிரி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ரம் ஆகிறார். இந்த மாசத்துல இன்னொரு முக்கியமான குறிப்பும் இருக்கு. என்னதுன்னா 5 கிரக கூட்டணி. 5 கிரகங்களும் ஒரு இடத்துல கூட்டணி வைக்கிறனால எந்த வகையான யோகங்கள் நடக்கும், எந்த வகையான பாதகமான தன்மையா இருக்கும். என்ன சொல்ல போனா திடீர்னு ஒருத்தர் டாப்புக்கும் வருவாங்க, திடீர்னு ஒரு சில ராசிக்காரர்கள் பள்ளத்துக்கும் போவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யார் யார் அந்த ராசிகள், 12 ராசிகள் நமக்கு இருக்கு. கோச்சாரம் வரும்போதுல சந்திரன் பேர்ச்சியாக எந்தெந்த ராசிகளுக்கு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். விருச்சிக ராசி என்பர்களே, இந்த மார்ச் மானது உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நீச்சமாகிறார். நீச்சம் அடைந்தது மட்டும் இல்லாம வக்ரமும் அடைகிறார். அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் உச்சமாகிறார். அது மட்டும் இல்லாம வக்ரமும் ஆகிறார். இதோட அமைப்பு என்னன்னா, புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகமும் சுக்கிரனுக்கு உச்சபங்கமும் நடக்கிறது. அப்படின்னா என்ன, இந்த நேரத்துல மனைவியை விட்டு நீங்க பிரிகிற தன்மை, இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவு பண்ற தன்மை நடக்கும். ஏன்? உச்சபங்கம். ஸோ மனைவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறமா திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். திருமணம் ஆகாதவர் உடனே கமெண்ட் போடுவாங்க, எனக்குன்னா கல்யாணமே ஆகலை அப்படின்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், சரியா? திருமணம் மனைவியை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி 11ஆம் அதிபதி நீச்ச பங்கம் அடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தி விடுவார். என்ன திடீர்னு இப்படி புதுசா ஒண்ணு கேட்கிறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லாதீங்க. காரணம் என்ன, 7ஆம் அதிபதி உச்சபங்கம், 11ஆம் அதிபதி நீச்ச பங்கம். அதாவது அவரு நல்லா இருக்கும் போதிலே பலவீனம் அடைகிறார். இவர் வீக்கா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா வந்துருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த நிகழ்வு எப்படின்னா திருமண வாழ்க்கையை சற்று பாதிக்கும் தாங்க. திருமணம் மாணவர்களுக்கு சற்று பாதிப்பு தன்மை நிகழும். மனைவியை விட்டு பிரிந்து போற தன்மையும், 2ஆவதா ஒரு ஆளை தேடி போற தன்மையும், எண்ணங்கள் செல்லும். 8ஆம் அதிபதியும் நீச்ச வக்ரம் தான் ஆயிருக்காரு. அப்ப கோர்ட்டு சார்ந்த அமைப்புகள்ல மனைவியால் கோர்ட்டுக்கு போகணும், இல்ல மனைவியால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்ல மனைவியால் போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி திருமணமானவர்களாக இருந்தா கை நீட்டிட வேண்டாம். விருச்சிக ராசியினர் ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தின் மேல கை நீட்டினார். அதே மாதிரி எதிர்பாலினத்தினால் ஒரு சில சங்கடங்கள் சிக்கல்கள் வரும். காரணம் என்ன, 8ஆம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் 5ஆம் இடத்துல. 5ங்கிறது என்ன, காதல் சார்ந்த விஷயங்கள், ஆழ்மன எண்ணங்கள். சோ இந்த அமைப்பால யாரு உச்சபங்கம் அடைகிறார்? 7ஆம் இடம். திருமணமானவர்கள் காதல் சார்ந்த அமைப்புலால, அதாவது இப்ப ஆல்ரெடி லவ் பண்ணியிருப்பீங்க, இப்ப மேரேஜ் ஆயிருந்திருக்கோம், இப்ப அந்த பொண்ணை பத்தி பேசி உங்க லைஃபை கெடுத்துக்கிறீங்க. இல்லை ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஃபேமிலி அப்படி போயிட்டு இருக்கோம், ஏற்கனவே உங்களோட எக்ஸ் திரும்பவும் உங்க லைஃப்குள்ள வருவாங்க. அதாவது அந்த எக்ஸுங்கும் போதுல அங்க நீச்சம் ஆயிட்டாங்க. அந்த நீச்சம் வக்ரமா உள்ள வரும்போதுல, வக்ரமாகும் போதுல உள்ள வருவாங்க. ஸோ நீங்க உங்கள் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேற யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். உச்சபங்கமும் நீச்சபங்கமும் இதைத்தான் வேலை செய்யும். அது 7-11 இருக்கும் பட்சத்தில். ஸோ நீங்க உங்க ஃபேமிலி பார்ட்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னொருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு. ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஜனனகால ஜாதகத்துல இப்ப எதிர்பாலினத்தினால் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது என் லைஃப்ல திரும்ப என் எக்ஸ் ரிட்டர்ன் வராங்க, அதனால எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு நடக்குது அப்படின்னு பேசுவீங்க. ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா
மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் போவீங்க, மனைவிக்காக ஹாஸ்பிட்டல் போவீங்க. அது வந்து குழந்தையா இருக்கலாம். 5ஆம் இடம் பாருங்க எப்படி வேலை செய்து பாருங்க. 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல தான் எல்லாம் நடக்குது. ஸோ ராசிக்கு 5ஆம் இடத்தால மனைவி ஹாஸ்பிட்டல் போகணும். அப்ப குழந்தைக்கு பிறப்பதற்காண்டி உங்க மனைவி ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த நேரம் விருச்சக ராசினருக்கு நிறைய பேருக்கு பார்க்கலாம். அதாவது சேம் ஒரு 10 விருச்சக ராசினர் லைனா நிக்கிறீங்க. பர்சன் 1 கரெக்டா இருக்காரு, ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கு, குரு பலம் பெற்று இருக்கு. அப்படிங்கும் போதுல அவர் எல்லாமே கரெக்டா போவார். அப்படின்னா என்ன, திருமணம் ஆயிருக்கும், குழந்தைக்காண்டி ஹாஸ்பிட்டல் போவார். பர்சன் 2 திருமணம் ஆயிருக்கும், குழந்தைக்காண்டி போயிருக்க மாட்டாரு, அதாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாரு, ஆல்ரெடி எக்ஸ் ரிட்டர்ன் ஆவாங்க. அவங்களால திருமண வாழ்க்கை பிரியுதுன்னு கோர்ட்டுக்கு போவாங்க. இல்ல இந்த மாதிரி அமைப்புல புதுசா ஒரு கேட்டகரி இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா, ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் மேரேஜுக்கு இது பண்ணுவாங்க விருச்சக ராசினர். ஸோ ஒவ்வொரு பர்சனும் அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்றாப்புல இந்த நேரத்துல வாழ்க்கை மாறும். கரெக்டா இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, தப்பா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு சார்ந்த, அதாவது எதிர்பாலினத்தினால் பாதிப்பு சார்ந்த அமைப்பு வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆழமாவே சொல்லிடுறேன். கரெக்டா இருக்கிற விருச்சக ராசினருக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரத்துல தப்பா இருக்கிற விருச்சக ராசினத்துக்கு எதிர்பாலினத்தினால் பாதிப்பு வரும், குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு வரும். அது ஏன் குடும்ப வாழ்க்கையில ராசிக்கு 7ல குரு இருக்கார், ராசியை பார்க்கிறார், பரிவர்த்தனை யோகம், 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். சோ ஆழ்மான எண்ணங்களால் இல்ல குழந்தையால் மனைவிதான் பாதிக்கப்படணுங்கிற ஒரு அமைப்பு. உங்க ராசியாதிபதி 8ல, அப்படிங்கும்போது என்ன, நீங்க அந்த இடத்துக்கு போகணும். ஒண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்ல எங்க போகணும், கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மனைவியால தான் நடக்க போகுது, இல்ல குழந்தையால தான் நடக்க போகுது, இல்ல காதலியால தான் நடக்க போகுது. இந்த மாதிரி அமைப்பு வந்துருச்சு. சோ இதுல வந்து மாற்று கருத்தே வேலை இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். இல்லாட்டி பூர்வீக சொத்தை கோர்ட்ல கேஸ் போட்டு அப்படி போறவங்க இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கு ரிலேட்டடா இருக்கும்போது அப்படிங்கும் போது யார் வர, மனைவி வர மாட்டாங்க. உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க எனக்கு சொத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. சோ ஆக மொத்தத்துல எதிர்பாலினத்தினால் இந்த நேரத்துல ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை சார்ந்த இடத்துக்கு நீங்க போகணும். அது சாதகமான நிலையா பாதகமான நிலையாங்கிறது அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில தான் நடக்குமே ஒழிய வேற எதுவும் இல்லை. மற்றபடி தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் அதிபதி, அவர் வந்து ராசிக்கு 5ல போறார். ஸோ தொழில் சூப்பரா இருக்கும், அதுல ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஏதாவது ஒண்ணு சிந்தனை பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, அது நடக்கும். தொழில்லாம் நல்லா இருக்கு, அது பாதிப்பே இல்லை, நீட்டா ஓடும். தொழிலை பொறுத்தவரையும் எல்லாம் சக்சஸ். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயம் ஏதாவது யோசிச்சீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும். இப்ப திருமணம் ஆகாத விருச்சிக ராசினர் லவ் ரிலேட்டடா யோசிக்கிறீங்களா, நடக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேணா 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனைங்கும் போது இந்த நேரத்துல எதிர்பாலினத்தினால் இந்த மாதிரி சில சில்மிஷ விஷயங்கள் நடக்கும், பிரச்சனை வரும், அதனால ஒரு ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. மேரேஜ் ஆகலையில அப்புறம் என்ன, அதனால நீங்க ஃபேஸ் பண்ணிடுவீங்க எல்லாத்தையும், சரியா? அதே மாதிரி பூமி சார்ந்த பாக்கியம் கிடைக்கும், உடன் பிறந்த சகோதரர்களின் சப்போர்ட் கிடைக்கும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5க்கு ஏற போறார், ராகுவோட இணைய போகிறார். இதுல ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம்னா, ராகுவோட இணைய புற சனி கொடுக்குற மாதிரி ஏமாத்திடுவாங்க. சோ நண்பர்கள் சப்போர்ட் கிடைக்கும், சகோதரர்கள் சப்போர்ட் கிடைக்கும், பூர்வீக சொத்துகள் கிடைக்கும், அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும். எல்லாம் கரெக்டா கிடைக்குமான்னு தெரியாது. ஒண்ணு அளவுக்கு ராகு ஜனனகால ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா அளவுக்கு மீறி கொடுத்துருவார். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா ராகு என்ன பண்ணுவார், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல கை வச்சிருவார். அதனால ஜனனகால ஜாதகத்துல ராகு ஒரு வாட்டி பார்த்துக்கணும். பூமி சார்ந்த அமைப்பா இருந்தாலும் சரி, நண்பர்கள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும், சொத்து சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் சரி, பூர்வீக சொத்தா இருக்கட்டும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமான தன்மை. ஆனா ராகுவோட இணைய அந்த ராகு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பாதிப்பு இல்லை. ராகு அந்த பக்கமே அப்படியே இருக்கிற காலகட்டத்துல இந்த நேரத்துல சொத்து சார்ந்த அமைப்புகளை பேசும்போதுல உங்களோட சொத்துக்களையோ இல்ல உங்களோட விஷயங்களோ கொஞ்சம் இழந்துட்டு 10 ரூபாயில 2 ரூபாய் இழந்துதான் 8 ரூபாய் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மையில தான் நிகழும், சரியா? அது ஜனனகால ஜாதகத்துல நம்ம 5ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி நல்லா இருக்கும் போது தான் பூர்வீக சொத்து 4ஆம் அதிபதி சொத்து ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். மற்றபடி வண்டி வாகனமா இருக்கட்டும், தாயாரோட உடல்நிலை தேறி வரும், தந்தையாரோட உடல்நிலை தேறி வரும். அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசா வாங்குவீங்க, இல்லாட்டி வீடு புதுசா கட்டுவீங்க, எல்லாமே நல்லா இருக்கு விருச்சிக ராசினருக்கு. எந்த இடத்துல அடியோம்னா
நண்பர்களாலோ எதிர்பாலினத்தினாலோ இல்ல மனைவியாலோ கோர்ட்டு கேஸை சார்ந்த அமைப்புகள்ல நீங்க போயிட்டு வர தன்மை நிகழும். நீங்க கரெக்டா இருந்தா கேஸ் உங்க மேல இருக்காது, நீங்க தப்பா இருந்தா கேஸ் உங்க மேலேயே ஃபைல் ஆகும். ஏன்னா ராசிக்கு 8ல ராசியாதிபதி பயணிக்கிறனால இந்த சார்ந்த அமைப்புகள் அதிகமாக நடக்க வாய்ப்பு உண்டு. மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போறதுனால எல்லா அமைப்புமே நல்லா இருக்கும். பிள்ளைகளால் ஒரு பேரு கிடைக்கும். அது நட்பேரா துர்பேரான்னு கிடைக்க தெரியாது. மேக்சிமம் அது நல்ல பேரா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 5ஆம் அதிபதி வக்ரமாகல, 7ஆம் அதிபதி தானே வக்ரமாயிருக்காரு. அப்படிங்கும் போதுல பிள்ளைகளால் நல்ல பேர் கிடைக்கும், அதுல ஒரு குறையும் இல்லை. இல்லாட்டி சேட்டை புச்ச பயில பெற்று வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செல்லமா தான் சொல்லுவாங்களே ஒழிய நெகட்டிவா சொல்றதுக்கு இந்த நேரத்துல வேலை இல்லை. சரியா? அதே மாதிரி சனி ராகு சேர்க்க அந்த இடத்துல வரும் மார்ச் 29க்கு அப்புறம். கன்சீவ் ஆயிருக்கிறவங்களா இருந்தா விருச்சக ராசியினர் பெண்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருக்கிறவங்களா இருந்தா டாக்டர் சொல்றத கவனமா பார்த்துக்கங்க. டாக்டர்ஸ் பயமுறுத்துற மாதிரி சொன்னாங்கன்னா அதை அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க. ஏன்னா சனி ராகு சேர்க்கை 5ஆம் இடத்துல தப்பு கன்சீவ் ஆகிற நேரத்துல. இந்த 2 வருஷம் பூராவே அங்கேதான் இருக்க போறோம். அதனால எல்லாமே நடக்குமானா இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா அனுமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. சனிக்கும் சரி ராகுவும் சரி ரெண்டு இந்த இணைவே சனி ராகு ஜனனகால ஜாதகத்துல இணைவே இருந்தாலும் அனுமார் வழிபாடு பெஸ்ட். 2வது இடத்துலதான் விநாயகர் வழிபாடு. சரியா? அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கன்சீவா இருக்கிறவங்களுக்கு. சரியா? இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தான் தொழில் ரீதியா முன்னேற்றம், பதவி உயர்வு அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி உங்க தொழில் இடம் மாறும். தொழில் அமைப்பு நீங்க நினைச்ச மாதிரி மாறப்போகுது. புதுசா தொழில்துறை தொடங்கலாம், இல்ல தொழில்துறையில புதுசா ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி அமைப்புலாம் நடக்கும். அதாவது உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரையும் பிளஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ். மற்றபடி நண்பர்கள் சார்ந்த அமைப்புல கவனமா இருங்க. திருமணம் சார்ந்த அமைப்பு கூட அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பாது. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதியே குரு, அதனால நீங்க கரெக்டா இருக்கணும், இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்க நண்பர்கள் அவங்கள நம்பி ஏமாறுறவங்க தான் விசாக நட்சத்திரக்காரர்கள். அப்படிங்கும் போது என்ன பண்ணணும், நண்பர்களை நம்பி எங்கேயுமே கையெழுத்து போட்டுறக்கூடாது, ஜாமீன் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுல கவனமா இருந்தீங்கன்னாவே எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். உங்க ராசியாதிபதி நட்சத்திராதிபதி சனி நீதிமான். நான் இந்த விருச்ச ராசி நிறைய ஒரு 10 பேர் சொல்லி ஆரம்பத்துல ஸ்பிளிட் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா? அது நீங்க தான். கரெக்டா இருக்கிறவங்களுக்கு கரெக்டா எல்லாம் நடக்கும், தப்பா பண்ணவங்களுக்கு எல்லாம் தப்பா நடக்கும். ஸோ நீங்க அதை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நீங்க நியாயமா இருந்தா கரெக்டா இருக்கும், நீங்க தப்பானவங்களா இருந்தா அதாவது உங்களுக்கு நியாயமா நீங்க இருக்கக்கூடாது, மற்றவனை அடிக்கிற மாதிரி நீங்க சூழ்நிலையில வரக்கூடாது. அதாவது இப்ப நியாயம்ங்கிறது உங்களுக்கு வச்சுக்கிற நியாயம் கிடையாது. ஏன்னா விருச்சிகராசி அனுச நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே தனக்குள்ள ஒரு நியாயம் வச்சுக்குவாங்க. ஏன்னா சனி இல்ல, தனக்குத்தானே பேசிக்கிறதுக்கு பேர் நியாயம் இல்லை. பொதுவா 10 பேர் நின்று பேசும் போதுல 10 பேருக்கும் எது சரியோ அதுதான் நியாயம், உண்மையான நியாயம். சரி இல்லாட்டி அது தப்பு தான் நீங்க எதிரில போகும்போதுல. அப்படிங்கும் போது நீங்க கரெக்டா இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். உங்க ஒருவேளை தப்பா போயிருந்தீங்கன்னா எல்லாமே தப்பா இருக்கும். இந்த 10 பேர் ஸ்பிளிட் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தான். சரியா? அதனால கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி தொழில்துறையா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வண்டி வாகனமா இருக்கட்டும், பூமி சார்ந்த பாக்கியங்களா இருக்கட்டும், பூர்வீக சொத்துக்களா இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். இந்த எதிர்பாலின விஷயங்களை மட்டும் கவனமா இருந்துங்க. சரியா? அடுத்தது கேட்ட நட்சத்திரக்காரர்கள். நான் சொன்னேன்ல கன்சீவா இருக்கிறவங்கன்ட்டு, அது நீங்க தான். அதாவது விருச்சிக ராசியிலே கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கன்சீவா இருக்கும் போதில் தான் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும். ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி எதிர்பாலினத்து பிரச்சனைகள் அதிகமா தேடி வர்றது உங்களுக்கு தான் இருக்கும். நண்பர்களால கோட்டு வாசலை மிதிக்கிறது நீங்க தான் இருக்கும். ஏன் இவ்வளவு தூரம் எனக்கு இவ்வளவு நெகட்டிவ் கொடுக்குறீங்க, அப்படி பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நட்சத்திராதிபதி 5ஆம் இடத்தில் நீச்ச வக்ரம், உங்க ராசியாதிபதி 8இல். ஸோ கண்டிப்பா ஒரு நீச்சத்தன்மையாலதான் நீங்க போய் கோர்ட்ல நிற்பீங்க. கண்டிப்பா ஒரு நீச்சத்தன்மையால தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நிற்பீங்க. பாதிப்பே உங்களுக்காக கூட இருக்கலாம் சமயத்துல. அதாவது லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கையெடுத்துட்டு கூட ஹாஸ்பிட்டல் போவீங்க, இல்ல வண்டி வாகனத்தை போறேங்கிற பேர்ல வேகமா போய் ஆக்சிடென்ட் பண்ணுவீங்க. மேக்சிமம் நீங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க கேட்ட நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி கோர்ட்டுக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஃப்ரெண்டு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன், நீங்க அவனுக்காண்டி பேச போறேன்னு உங்களை பிடிச்சி உள்ள வைப்பாங்க. ஸோ யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, ரொம்ப நிதானமா இருங்க.
முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க. மற்றபடி அப்புறமா வேற யாரை வேணாலும் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம தான் முக்கியம் நமக்கு. சரியா? மற்றபடி தாயாரோட உடல்நிலையா இருக்கட்டும், தந்தையாரோட உடல்நிலையா இருக்கட்டும், எல்லாம் தெரியும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும், ஒரு குறையும் இல்லை. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனை இருந்தால் கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.